எங்களில் எத்தனை பேர் எங்களோட பிள்ளைகளை சமூக வலைத்தளம் என்ற சிறைக்குள்ளே அடைச்சிருக்கிறோம். சரி ஐயா, சப்பாத்த போடுங்க, போடுங்க. கொட்டிக்குள்ள சேருதி கிடக்குது. வேணும்டா, எனக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவை. எல்லாருக்கும் வணக்கம். நான் தனோபியன். இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால், கலைநிலா கலையகம் ஏற்பாடு செய்திருக்கின்ற வண்ணத்து பூச்சிகளின் அரங்கு என்ற நிகழ்வுக்கு வந்திருக்கிறேன். இதில் நான் இன்றைக்கு நடக்கிற நிகழ்ச்சியினுடைய சின்ன சின்ன துண்டு காட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். முழுமையாக காட்ட மாட்டேன். காரணம், இதை நேரடியாக இதை நீங்கள் பார்க்குறதுல தான் அதனுடைய முழுமையான அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். எல்லாரையும் பட்டத்துக்கு போட்டாம். எல்லாரையும் மேல பார்க்கட்டும். என்ற கேள்வி என்னென்னா, இப்படியான நிகழ்வு ஒன்று ஏன் முக்கியம் நினைக்கிறீங்க? இப்படியான நிகழ்வு முக்கியம்ன்றதை நான் ரெண்டு பிள்ளைகளோட கேட்டேன். எப்படிடா இந்த நிகழ்வு, இதை எப்படி பார மாதம் இல்லை வார சனிக்கிழமை மையம் கொண்டு சொல்லி கேட்டான். அப்பொழுது இன்னும் அது அந்த பிள்ளைக்கு தோன்றுது என்று சொன்னால், ஒவ்வொரு வளமையாக பள்ளிக்கூடம் டியூஷன் என்று சொல்லி நாங்கள் பிள்ளைகளை அடைச்சி ஒடுக்கி அவர்களுடைய புற கற்கைகளுக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் தனியாக ஏட்டுக்கல்வியினூடாக நாங்கள் பயணிக்க நிற்கிறோம். இதை விடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியை மிக முக்கியம், அன்பு முக்கியம். அவர்களை நாங்கள் எங்கள் ஊடாக அவர்களை வழிநடத்துவதற்கு அவர்களூடாக நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கு. அவர்களூடாக நாங்கள் பயணிப்பதற்கான விதியை இங்கு விதைக்கப்பட்டிருக்கு. மிகவும் சிறப்பாக இருக்குது. உண்மையில மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த நேரம் நான் கதைக்கு இங்கே நாடகம் போட போகிறார்கள். அவர்கள் மிகவும் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்குது. பாரகிழமை இப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ அம்மா அப்பா விட்டுட்டு கூட பிள்ளைகள் இந்த இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு இந்த அரங்கு பயிற்சி வழங்கியிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். இது நிச்சயமாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, எப்படியாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செய்திகள் என்றால் ரிலாக்ஸேஷன் என்று பிள்ளைகளுக்கு உருவாகும் என கூறி, வாழ்ந்திடாதே சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிரித்து வாழ வேண்டும்
சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் உழைப்பில் வாழ்ந்திடாதே காட்டுக்கு போறேன் காட்டுக்கு ஏன் கம்பு வெட்ட சின்ன பிள்ளைகள் இந்த புத்தாக்க சிந்தனைகள் மற்றும் இந்த சின்ன பிள்ளைகளுக்குரிய குளிர்ச்சி ஏற்பாடுகளை மிகச்சிறந்த நேர்த்தியான வடிவில் ஏற்பாடு செய்து பிள்ளைகளோடையே பிள்ளையாக இந்த நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிற கலைநிலா கலையகத்துக்கும் அதன் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களும் நெஞ்சார்ந்த நன்றிகளும். இப்படி ஒரு வார இறுதி நாளிலே பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே ஒடுங்கி இருக்க விடாமல் இப்படியான ஒரு குளிர்ச்சி ஏற்பாடுகளில் சந்திக்க வச்சதில் மிக ஒரு பெற்றோராக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன உருவம் தெரியுது இதில்? என்ன உருவம் தெரியுது? இது வந்து மழை வரும்போது இடி மின்னலோட வரும், அந்த முழக்கத்தோட வரும் மின்னலோட மழை அந்த மாதிரி வந்திருக்கின்ற என்ன நடந்து கொண்டிருக்கு? சிறுவர் தினத்தை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நல்லா ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் நினைச்சு கொண்டு வரையில இப்படிலாம் நடக்குமென்னு நினைக்கல. ஆனால் நல்லா ஹாப்பியாக இருக்குது. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு கதை, அதுவே பிள்ளைகளுக்கு இப்போ ஒரு வீட்டை போனாலும் சொல்லுங்கள், ஒரு பாட்டு என்றாலும் கதை என்றாலும் விளையாட்டு என்றாலும் பிள்ளைகளுக்கு நல்லா. இல்லை எப்படி இதே மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு மேலே எங்கேயாவது நடந்திருக்கா? நீங்கள் போயிருக்கிறீங்களா? இல்லை, நான் வெட்டிங் செய்த பிள்ளை எங்கேயும் போகல. ஆனால் இது நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல்வழிகாட்டும் தலைவன். இல்லை என்னடா இப்படியான நிகழ்வு உண்மையிலேயே நடக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்கிறேன்டா. இப்போ அதிகமாக பிள்ளைகள் நாங்கள் குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஃபோனில் விளையாடுறாங்க, கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லி. அதுக்கு என்னென்னா பிள்ளைகள் வந்து ஒருவரோட இணைஞ்சு உறவு முறையாக இருக்கிறது வந்து மிக மிக குறைவாக இருக்குது. எல்லாரும் பிள்ளைகளை வந்து மேலது கிளாஸ் வகுப்புக்கு அனுப்புறது, பிள்ளைகள் அநேகமான நேரங்களில் தனியாக இருக்கிறது அப்படியே சொல்லிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து எல்லா குழந்தைகளும் சேர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு இடையிலான உறவு முறைகளும் வந்து சிறப்பாக இருக்குது, நட்புறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ வந்து கட்டாயம் செய்யணும். நான் பெரிய காடு, பெரிய காடு. எந்த பெரிய காடு? கையால காட்டுங்களேன். அதுக்குள்ள முதல்ல இருக்கு, அடுத்தது பேய் இருக்கு. சரி ஐயா, சப்பாத்த போடுங்க, கீழே இருந்து போடுங்க, கீழே இருந்து போடுங்க. தீர்த்து போடல எல்லாம் காலத்துக்கு சப்பாத்த தீர்த்த போடுவோம்.
பக்கம் இந்த பக்கம் வந்து சேர்ந்தாச்சு. இனி என்னது அந்த குகைக்குள்ளால போக போறோம். வண்ண வண்ண நரிவரு கோப்பம் பிடிச்சு நரிவரு பார்த்து பார்த்து நச்சு பக்கம் பார்த்து பார்த்து நரி வருது நரி வருது கோப்பம் பிடிச்சு நரி வருது. ஒரே ஒரு ரொட்டி தான் இருக்குது. நீங்க ரெண்டு பேரும் அப்படி சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு கிடைக்காம போயிரும் போல தெரியுதே. கொடுத்தா ஒரு ஆளுக்கு பெரிய துண்டம், இன்னொரு ஆளுக்கு சின்ன துண்டம் வந்தா என்ன செய்யறது? ரொட்டிக்குள்ள ஜாம் ஊதி கிடக்குது. கொடுக்க வேணும்டா. எனக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவை. கத்தியோ? தராசு. சரியே, துறைங்க இத பிடிங்க. இந்த தராசு இருக்கல்லோ, இதுக்குள்ள இருக்கிற ரொட்டி தங்கச்சி பூனைக்கு. சரியா? சரிதானே? இதுக்குள்ள இருக்கிற ரொட்டி அப்ப யாருக்கு? தம்பி பூனைக்கு. இன்னும் சரிதானே? தராசு இப்படி நேரா நிக்கணும். இது நேரம் இல்ல, இப்படி நேரா நிக்கணும். சரியோ? போன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, எத்தனையோ நாடகங்கள், எவ்வளவு விஷயங்களை நீங்க பாக்குறீங்க. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம் உங்களோட போன்லயோ இல்ல அந்த நாடகத்திலேயோ ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதா? என்ன பொறுத்த வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இந்த காலப்பகுதியில் எவ்வளவோ ஏஐ டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த கலைநிலா, அதாவது இந்த கலைநிலா இருக்கிற என் போன்ற நண்பர்கள் கொடுத்த சந்தோஷம் வாழ்க்கையில் எனக்கோ அல்லது ஊழல் பெற்றவர்களுக்கோ இந்த சின்னஞ்சிறார்களுக்கோ கிடைச்சிருக்காது. இந்த நிகழ்வு மிகவும் நன்றாக இருந்தது. பிள்ளைகள மகிழ்ச்சியை விட அந்த பெற்றார்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணி எல்லாருமே சந்தோஷமா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதாவது இப்ப நாங்களுமே அந்த சின்ன பிள்ளைகள் இந்த மனநிலைக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன்